மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வீடியோவில் பார்த்த மாதிரியே ஒரு ராசிக்கும் அல்லது லக்னத்துக்கும் என்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகள் அமையும், அதற்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் சூஸ் பண்ணால் நாளைக்கு வர்ற எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அந்த வரிசையில் இப்போ கன்னி ராசி அப்படின்றத பார்க்குறோம். அப்போ இந்த கன்னி ராசி அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு 2வது உபயராசி கன்னி ராசி. இந்த கன்னி ராசியில் பார்த்திங்கன்னா புதன் உச்சமடைகிற ராசி அப்படின்றோம், சுக்கிரன் நீசமடைகிற ராசி. அப்போ கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா சுக்கிரன் ரிலேட்டடான தொழில் பண்ணோம் அப்படின்னா நீசமாகத்தான் ஆகும். சண்டை சச்சரவு பிரச்சனை, அதை மாற்றலாமாங்கிறது இது மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த லக்ன அதிபதி அப்படி இல்லைன்னா ராசி அதிபதி அப்படின்னு பார்க்க போகிறப்ப புதன் பகவான் இருக்கார். அப்போ இந்த புதன் பகவான் அப்படின்றது பார்த்திங்கன்னா வித்யாகாரகன், புத்தி, அதீத புத்தி கூர்மை, துல்லிதமாக வேலை பார்க்குறது, சீக்கிரமாக வேலை பார்க்குறது, நுணுக்கமான வேலைகளை பார்க்குறது, இதெல்லாம் சொல்கிறது. இப்போ இன்ஜினியரிங் எந்த இன்ஜினியரிங் எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு டெக்னாலஜி, ஒரு இன்ஜினியரிங் அப்படின்றது அதில் பின்னாடி இருக்கும், சயின்ஸ். அப்போ அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறது இந்த புதன் பகவான். அதுலேயும் கம்யூனிகேஷன், இசிஇ, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கணக்கு வழக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், குஜராத்தி லிட்ரேச்சரு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். அடுத்தபடியாக படிப்பு அப்படின்றது 5ஆம் இடம் அப்படின்றத பார்க்குறோம். நம்ம ஜாதகப்படி சனி பகவான் வர்றார். அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு, கன்னி ராசி அன்பர்களுக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, சனி அப்படின்னா கொஞ்சம் உடம்பு வருத்தி தான் வேலை பார்க்கணும் அப்படின்றது தான், வறுமைக்கு உரிய கிரகம். அப்போ 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார்ல, அவருடைய வீடு. ஸோ அவர் இன்னும் நல்லபடியாக இருக்கார் அப்படின்னா மக்கள் ஜனத்தொடர்போடு அதிகமாக ஈடுபடுத்துவார் அப்படின்றது. அடுத்து தொழில் அப்படின்ற எடுக்கிறப்ப 10ஆம் அதிபதினா மிதுனத்துக்குரிய புதன் தான். அப்போ 1ஆம் அதிபதியும் புதன் தான், 10ஆம் அதிபதியும் புதன் தான். இப்போ இந்த 3ஐயும் வச்சு நம்ம பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான இன்ஜினியரிங், எந்த மாதிரியான ஆர்ட்ஸு அப்படின்றதெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்தாலே அது நம்மோட புதனுடைய கட்டுப்பாட்டில் வந்துடும். எந்த இன்ஜினியரிங் ஒர்க்காக இருந்தாலும் சரி, அது வுட் ஒர்க்கு, கார்பென்ட்ரி ஒர்க்காக இருந்தாலும் சரி, பெரிய அளவில் இரும்பை உருக்கி பண்ணுறதா இருந்தாலும் சரி, பெட்ரோலியம் ரிலேட்டட் துறையாக இருந்தாலும் சரி, இல்லை கம்யூனிகேஷன், டேட்டா சயின்ஸு, இது மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் சரி, இது எல்லாமே புதனுக்குரியது தான். ஸோ பர்டிகுலராக இதில் பார்த்திங்க அப்படின்னா லக்னமும் 10ஆம் வீடும் புதன் அப்படின்றனால இன்ஜினியரிங்கில் இசிஇ எடுக்கலாம், இஎன்ஐ எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் அடுத்தபடியாக ஐடி, கம்யூனிகேஷனில் ஐடி எடுக்கலாம். டேட்டாஸு மேனிப்புலேஷனு, டேட்டாஸ் இன்டர்ப்ரிட்டேஷன்லாம் நல்லா பண்ணுவாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா இவங்க டேட்டா சயின்ஸு, பிக் டேட்டா, அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது, ஏஐடிஎஸ்ஸு, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் போகிறது நல்லதாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து நம்மளோட இந்த ஆர்ட்ஸ் பக்கம் வந்தீங்க அப்படின்னா தமிழ் படிக்கிறது, விவசாயம் படிக்கிறது, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரு, அப்புறம் பிஏ தமிழ் லிட்ரேச்சர், பிஏ தமிழ், இது மாதிரியான விஷயங்கள் படிக்கிறது, பிஏ இங்கிலீஷு, பிஎஸ்சி மேக்ஸு, பிஏ மேக்ஸு, பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா சயின்ஸு. அதுலேயும் இந்த சனி பகவான்னா கண்ணுக்கு தெரியாத சயின்ஸ். அப்போ கண்ணுக்கு தெரியாத சயின்ஸ்னால் என்னங்க, கண்ணுக்கு தெரியாத பயோமெடிக்கலு, மைக்ரோபயாலஜி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும், கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை தான் இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். ஆக இந்த மாதிரியான துறைகளில் இவர் போகும்பொழுது பெரிய அளவில் ஜொலிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றோம். அதே மாதிரி இந்த சனி பகவான் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இரும்பு உருக்கிறது, ரொம்ப ஹீட்டில், அதனால் வேர்த்து வடிகிறது, அப்புறம் கருமை நிறம் அடைகிறது. ஸோ அப்போ ஒரு இன்ஜினியரிங் ஒர்க்ஸு, மெக்கானிக்கல் ரிலேட்டடானது, அப்போ அந்த பார்த்தீங்கன்னா மெக்கானிக்காக இருக்கிறது, பைக் மெக்கானிக்காக இருக்கிறது,
ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் கொடுப்பாரு. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான படிப்புகள் படிக்கலான்னு பார்த்து அதுவும் படிக்கலாம், அதுவும் நல்ல ஒரு ஹைப்பை கொடுக்கும் அப்படின்றத தெரியப்படுத்துகிறோம். இப்போ இதில் சனி பகவான்னா நீதிமான். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நீதித்துறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கை கொடுக்கறது இந்த கன்னி ராசி, கன்னி லக்னம். அப்போ வந்து கன்னி லக்னம் இருக்குதுங்க, லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி ப்ளஸ் 6ஆம் அதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் வருவார். கன்னி லக்னத்துக்கு 5, 6 சனி பகவான் வருவார். அப்படி வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தொழிலையும் சனி பகவான் கொடுப்பார், புதனும் கொடுப்பார், தொழில் இதுவும் கொடுப்பார். இப்போ புதன் அப்படின்னா நுண்ணிய அறிவு, சனினா நீதிமான். அப்போ வந்து பெரிய அளவில் கிரிமினல் லாயர் ஆகிறது, பெரிய அளவில் லாயர்ஸு, நீதிபதி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த கன்னி ராசி நட்சத்திரங்களில் இருப்பாங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் சைடில் போகலாம் அப்படின்னா சித்தா மெடிசன் போகிறது ரொம்ப நல்லது. சித்தா மெடிசன் போகணும், அதுதான் ரொம்ப நல்லது. நான் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு கைனகாலஜிஸ்ட் ஆகிறேன், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஜென்ரல் மெடிசின் படிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சித்தா ரிலேட்டடாக படிக்கிறது, எம்பிபிஎஸ் படிக்காமல் சித்தா படிக்கிறது ரொம்ப கை கொடுக்கும் அப்படின்றது. அதே மாதிரி நான் எம்பிபிஎஸ் தான் படிச்சிருக்கேன், இப்போ என்ன பண்ணுவீங்க, நான் படிச்சிட்டேனே அப்படின்னா நரம்பை சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மோட புதன் பகவான். அப்போ நரம்பு நியூராஸ் அப்படின்றாங்கல்ல, அப்போ அந்த மாதிரி நியூரோ டிபார்ட்மெண்ட் படிக்கிறது. ஸோ அப்போ அந்த நரம்பியல் சம்மந்தப்பட்டது படிக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கை கொடுக்கும். அதே மாதிரி இந்த சைக்காலஜி படிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுனம், கன்னி இந்த ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். அப்போ இந்த கன்னி ராசிக்காரங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் மைண்டடாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க, கடன்னு வாசித்து சொல்லிடுவாங்க, பெரிய அளவில் வந்து ரிமெம்பரிங் பவர் இருக்கும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அப்போ வந்து எதை வேணாலும் படிச்சிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் உங்களுக்கு புதன் பகவான் தான் வந்து பார்த்திங்கன்னா தொழிலை கொடுக்கறது, அடுத்து ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறது அப்படின்னா இந்த 5 + 6 கனெக்ட் ஆகிற மாதிரி சனி பகவான். இப்போ இந்த 2 தான் உங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ சமையல் வேலை பண்ணலாமா அப்படின்னா சூப்பராக பண்ணலாம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம், பெரிய அளவில் கை கொடுக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா புதன் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா சனியோடு சேரும் பொழுது, சனின்னா சமையல், புதன் அப்படின்னா நேர்த்தியாக பண்ணுற சமையல்கள், மேனேஜ் பண்ணுறது, நல்லபடியாக ப்ரெசன்டேஷன் கொடுக்குறது, இதெல்லாம் புதன் தான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, கேட்ரிங் சர்வீஸ் ரிலேட்டடாக படிக்கிறதும் பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அப்போது இந்த கன்னி ராசிக்காரங்க செவ்வாயுடைய தசை நடக்கிறப்ப தான் வந்து கம்பேக் கொடுப்பாங்க மீன்ஸ் காலேஜுக்கு போவாங்க, இந்த மாதிரி துறைகளில் தேடுவாங்க. 12th முடிக்கிறப்ப மேபி செவ்வாய் தசை நடந்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்றது தான் தெரியுது. அப்போ செவ்வாய் அப்படின்றது உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி, உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி. அப்போ செவ்வாயினுடைய தசை நடக்கும் பொழுது ரொம்ப யோசித்து, இப்போ நம்ம முன்னாடி சொன்ன டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா அவர் 8ஆம் அதிபதி அப்படின்றனால உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ரிலேட்டடாக கொண்டு போயிடுவார், ஆட்டோமொபைல்ஸ், மெக்கானிக்கல் இது மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னா அங்கே கேஷியராக வேலை பார்த்துட்ருக்கேன், அப்படி சிஏ படிச்சிருப்பாங்க, இப்போ வந்து நான் பிகாமு எம்காம் படித்து சிஏ படிக்கிறேன் அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காமர்ஸ் படிக்கிறது, அக்கௌண்டன்சி படிக்கிறது, இதெல்லாம் வந்து பெரிய அளவில் கை கொடுக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இந்த செவ்வாய் தசை நடக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு இதில் என்ட்ரு ஆகும் பொழுது பெரிய அளவில் மாற்றத்தை கொடுத்துரும், அதை தான் சொல்ல வரோம். அப்போ செவ்வாய் அப்படின்றது இந்த லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி ப்ளஸ் 8ஆம் அதிபதி. அப்போ சில சங்கடங்களையும் அதை கொடுக்கும், சரியாக மார்க் வரல, இது மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ நெக்ஸ்ட்டு இந்த ராகு பகவான், இப்போ செவ்வாய் தசைக்கு போகிறாங்க, எனக்கு ராகு தசை ஓடுதுங்க அப்படின்றவங்களும் இருப்பாங்க. அப்போ இந்த ராகு தசை ஓடுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு நல்ல நிலைமையில் இருந்தால், உச்சம் பெற்றிருந்தால், ஆட்சி பெற்றவரோடு சேர்ந்துருந்தால், இயற்கை சுபரோடு சேர்ந்துருந்தால், உங்களுடைய 1, 5, 9 அப்படின்ற இந்த சுக்கிரன், சனி மற்றும் புதனோடு சேர்ந்திருந்தால் பெரிய அளவிலான நன்மைகளை கொடுப்பார். கரெக்டான ரூட் எடுத்து போங்க அப்படின்னு கொடுத்துருவார்.
அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்க்குறோம். அப்போ செவ்வாய் திசையில் என்ட்ராகி காலேஜு சேர இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்ன டிபார்ட்மெண்ட் இல்லாமல் வேறு டிபார்ட்மெண்ட் எடுத்தால் மாட்டிக்குவீங்க. இந்த செவ்வாய் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மேபி ஒரு வருஷம் இருந்திருக்கலாம், மீதி 6 வருஷம் வரும். அப்போ அந்த 6 வருஷத்தில் நீங்கள் 4 வருஷம் படிக்கிறீங்க இன்ஜினியரிங் அப்படின்னா மீதி 2 வருஷம் தான் அதுக்கு அடுத்து இருக்கும் செவ்வாய். திரும்ப ராகு வந்துடுவார். அப்போ ராகுவும் நல்ல நிலைமையில் இருக்கணும். செவ்வாய் ஏற்கனவே கெட்ட விஷயத்துக்கு கொண்டு போயிடுவார் நம்மளை. இப்போ கொண்டு போயிட்டார், பிரச்சனை. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ராகு வர்றது நல்லபடியாக இருக்கணும். ராகு வந்து உச்சம் அடைஞ்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ராகு புதனோடு சேர்ந்துருக்கணும், சுக்கிரன் சனியோடு சேர்ந்துருக்கணும். அப்படி இல்லைன்னா இவர்களுக்கு ராகு தனித்து விடப்பட்டிருக்கணும். ராகுவுக்கு சனி பகவானுடைய பார்வை கிடைக்கணும். ஏன்னா சனி பகவான் 5ஆம் அதிபதி, படிப்பு. அப்போ அவருடைய பார்வை ராகு பகவானுக்கு விழும் பொழுதும் சரியான தேர்வை படிப்பில் தெரிஞ்சு பண்ணி தேர்ச்சி அடைஞ்சு நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் அப்படின்றது சொல்ல வர்றோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரங்களுடைய, கன்னி லக்னத்துக்காரங்களுடைய படிப்பில் எது மாதிரியான விஷயங்களை எடுத்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்றத பற்றி தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்த பதிவில் அடுத்த ராசியை பற்றி பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.